ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து நீ அந்த அமைப்பு பேரையே வைக்கக்கூடாது சீமான். அந்த அமைப்பு பேரையே மாற்றணும். அந்த அமைப்பு பேரை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல உங்க பேரை மாற்றுங்க. திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞருடைய மகன், அவருடைய பேரன்னு 10 தலைமுறைக்கு நீங்க திட்டுறதுக்கு அது பொய்யா. அங்க இருக்கிறது 1500 தான் இருக்க முடியும். அது இருந்தவன் ஏற்கனவே இந்த திரும்ப மஞ்சள் குளிக்க ஒரு வாட்டி தான் மஞ்சள் குளிக்கணும், ஒரு வாட்டி தான் குத்த வைக்கணும். இவங்க திரும்ப ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முறைக்கு இன்றைக்கு இவ்வளவு நவீனம், இவ்வளவு கருவி, இவ்வளவு அரசியல், இவ்வளவு தெளிவிருந்தும் கூட சீமான் அண்ணனா நகர விட மாட்டான். தினந்தோறும் ஒரு பொருட்டு, தினமும் ஒரு செய்தி, தினந்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டம். இவ்வளவு சிக்கலுக்கு இடையில 60 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க பாட்டங்களை அவங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்க. கைதே பண்ணல, ஆட்சியே தப்பா இருக்குது அப்படின்னா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. சார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், மூலாதாரம் தானே. சார் யாருங்கிறத கண்டுபிடிச்சு 8 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. சார் யாருன்னு இன்ன வரைக்கும் சொல்லப்படலையா? 8 காவல்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 8 சார் உண்டாப்பா? அந்த 8 சார்களும் பதில் சொல்லும்போது ஒரு சார் யாருன்னு தெரிய வரும். இந்த கூட்டம் நீங்க விரும்புற சாரு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அது பொருத்தி பார்க்கணும். அன்றைய சொன்னதே அன்னைக்கே சொல்லிட்டாங்க புலிகள் ஆதரிச்சது சரி. அந்த அப்போ திராவிட புலிகள் சொன்ன அந்த ஆண்டன் பாலசிங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. அப்பேற்பட்ட புலிகளுக்கு நீங்க எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கணும். அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல் பிரபலம் ஒருத்தரை கேள்வி கேட்டு தொல்லை பண்ண போகிறோம். அந்த அரசியல் பிரபலம் யார் என்னங்கிற விவரங்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன் யாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அண்ணன் பேர் தங்கவேல் அவர்கள். இப்போ இவர் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றதுனால இவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டு இவரை தொல்லை பண்ணலாம். அதுக்கு முழு உரிமையும் இருக்குன்னா கொள்கை என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தொல்லை பண்ணுவோம். சரி, கட்டமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சமீப சம்பவங்களை பற்றி கேட்குறதுக்கு முன்னால் ஈரோடு இடைத்தேர்தல் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். உண்மையிலே ஈரோடு இடைத்தேர்தல் ஜெயிச்சிருவீங்களா மாட்டிலாம், சும்மா ஏதாவது கம்பு சுத்திரலா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. அதுக்கு எதுவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதில் நேர்களுக்கு வணக்கம். தம்பி ஆரம்பிக்கும் போது கேட்டு தொல்லை பண்ணணும் அப்படின்னுச்சாரு. கண்டிப்பாக தொல்லை தான். நீங்களாம் இப்போ பிறந்திருக்க கூடாது. நீங்களாம் ஒரு 60 வருஷம் முன்னாடி பிறக்கலைன்னு வருத்தமா இருக்கு. பண்ணணுங்க. தொல்லை ஒரு 60 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்கன்னா நாங்க இந்த தளத்துல இப்படி நின்றுக்கே மாட்டோம். இந்த இனம் இவ்வளவு அடிஞ்சிருக்காது. ஏன்னா திராவிடர்களை, திமுகவை, பெரியாரிஸ்ட கேட்டு தொல்லை பண்ணிருப்பீங்களா? நான் ரெடியா இருக்கேன். வரமாட்டாங்க. இப்பவும் சொல்றேன், எந்த திராவிட கழகத்தவருனாலும் 24 மணி நேரம் கீழே இமெயில் ஐடி இருக்கு. நீங்க எப்பனாலும் நீங்க எனக்கு வரலாம். இங்க என்ன ஒரு சிக்கல்னா, தொல்லை பண்றதும், அடிக்கிறதும், அடி வாங்குறதும், காயப்படுவதும், கண்ணீர் விடுவதும் தமிழராக தான் இருக்கு. அதுதான் சிக்கல். அதனால உங்களை நான் வரவேற்கிறேன். என்னன்னா, ஏற்கனவே நாங்க படாத துயரம் இல்லை, படாத துன்பம் இல்லை, அடி வாங்காத இடம் இல்லை. நம்ம உடன் பிறந்தவர் தானே, தமிழரா இருந்து அடிச்சுப்பாங்க, தப்பு இல்லை. சரி, நீங்க தேர்தலை வெற்றியை இலக்க வச்சு கேட்குறீங்க. முதல்ல ஒரு புரிதல் வந்துக்கணும். வெற்றி தோல்வி என்பது எது? உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், புதிய இளைஞர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது எது, என்ன இலக்கா வச்சிருக்கீங்க? அது தேர்தலை பொறுத்தளவுக்கு வெற்றி. சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் யார் போறாங்க, சரி, மக்கள் அபிமானத்தை பெற்று அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி சட்டமன்ற பாராளுமன்றத்தில் யார் போறாங்கிறதா தேர்தல் அரசியலில் வெற்றி. நாங்கள் படிப்படியாக மேலே வர்றோம் அப்படின்றது வெற்றியா பார்க்க முடியாது, வளர்ச்சின்னு தான் பார்க்க முடியாது. அது நீங்க அடுத்த கட்டத்துக்கே போகணும்னா தேர்தல் முறைப்படி வெற்றி தோல்வி சட்டமன்றத்துக்கு போறது. ஆமா, சரி. இந்த சட்டமன்றத்துக்கு போறதுக்கு இந்த வெற்றி தோல்வியை எந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதோ, எந்த தேர்தல் ஆணையம் சட்டமன்றத்துக்கு போவதற்கு அங்கீகரிக்கோ, அந்த தேர்தல் ஆணையம் வெற்றி தோல்விகளை எப்படி நிர்ணயிக்கும்? இந்த தேர்தல் எப்படி நிர்ணயிக்கும்? அதாவது யார் அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்காங்க, களத்தில் தேர்தலில் போட்டிட்டவங்கள அதிகப்படியான ஓட்டு, மக்கள் எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு போடுறாங்கல்ல. சரி, போடும்பொழுது பக்கம் இவங்க தான் அதிக பேர் இவருக்கு ஆதரவு பண்ணியிருக்காங்கப்பா, இவர் தான் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம். அந்த வாக்குக்கு என்ன விதிமுறைகளை விதிக்கி அந்த தேர்தல் ஆணையம் அந்த வெற்றி தோல்விக்கு, அந்த சட்டமன்றத்துக்கு போறதுக்கு, அந்த உறுப்பினருக்கு இந்த வாக்கு வாங்குறதுக்கு என்ன விதிமுறைகளை விதிக்கி? விதிமுறைகள்ல நிறைய விதிமுறைகள் இருக்கு. நீங்க எதை பர்டிகுலரா கேட்குறீங்கன்னு தெரியாது எனக்கு. அந்த நிறைய விதிமுறைகள்ல ஏதாவது ஒரு விதிமுறையாவது இதுவரைக்கு ஆண்ட திராவிட கட்சிகள், இல்லை என்றால் இப்போது களத்துல நிக்கிற திராவிட கட்சி வேட்பாளர், திமுகவுடைய வேட்பாளர் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையை பின்பற்றுவாரா? அப்படி விதிமுறையை அனைத்தையும் பின்பற்றி எல்லா விதிமுறையும் பின்பற்ற வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு சில விதிமுறை பின்பற்றி வெற்றிட்டா பண்றாங்கல்ல. என்ன பண்றாங்க? அனுமதி வாங்கித்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. சரி, நாம் தமிழர் கட்சி அனுமதி இல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு வழக்கு போட்டிருக்காங்க. சரி,
அப்ப நீங்க வந்து வழக்குகளை வாங்கி பிரபலமாகிறதுக்கு தான் முயற்சி பண்ணீங்களே தவிர மீடியா உங்களை காட்டணும். வழக்கு வாங்கினாலே பிரபலம். ஆமா, அப்ப 100 வழக்குகளுக்கு மேல அண்ணன் சீமான் வச்சிருக்காங்க, ஒரு பெருமையா சொல்றாப்லையா? அந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிமுறை அந்த வேட்பாளருக்கு அனுமதி கொடுக்க போது ஏன் எனக்கு அனுமதி கொடுக்கல? அவர் அனுமதிக்கு கேட்கவே இல்லை, அனுமதிக்கு அப்ளையே பண்ணல நாம் தமிழர் கட்சி. அவரு அனுமதி வாங்க மாட்டார், வாங்க வேண்டாம். ஏன்னா அதுதான் இந்த தேர்தல் விதிமுறை. இந்த தேர்தல் விதிமுறை, இந்த தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் வாக்கு, இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்குள்ள இது வெற்றி இது தோல்வி என்று நீங்கள் வரையறுப்பதே என்பது நீங்க மனநிலையை மாற்றணும். உங்களுடைய பார்வை பிள்ளை. ரைட்டு. இங்க வெற்றி தோல்வி என்பது இத்தனை கட்சிகள் இந்த சுதந்திரம் அடைந்த இது இந்தியாவில் ஈரோடு இடைத்தேர்தல் என்பது வரலாற்றின் மிக 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 முக்கியமான இடைத்தேர்தல். எதனால அவ்வளவு முக்கியமான தேர்தல்? ஏன்னா இன்று பூதாகாரமாக ஒரு வாதத்தை உண்டு பண்ணியிருக்கிற ஒரு 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 மனிதருடைய பெரியார் அந்த இடத்துல பிறந்தார் என்கிற ஒரு அடையாளத்தோடு அந்த இடத்துல தேர்தல். அதை தாண்டி இன்று தெரியும் இந்திய அரசியலே பேசுவதாக மாறி இருப்பது திராவிட பெரியார் தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகர். இல்ல, அந்த மாத்துறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்தது அதிமுகவும் பிஜேபின்றது தான் அப்ப குற்றச்சாட்டை. அப்படியா? ஏன்னா அவங்க தேர்தல் களத்துல பின்வாங்கி நின்று சீமான் தன்னுடைய பீட்டிமா இருக்கிறாரு, எப்பதான் ஜெயிப்பாரு, இந்த ஒரு இடைத்தேர்தல் விட்டு கொடுத்தான் பாப்போமே, ஏன் ஓட்டு அதிமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, தேமுதிக ஓட்டு, பாமக ஓட்டுன்னு பல்வேறு தரப்பட்ட ஓட்டுகளை எங்க போடுறோம் தெரியாம முடிச்சுட்டு சொல்றாங்களா, பாருப்பா நம்ம பீட்டி ஒருத்தருக்கார் அவர்கிட்ட போட்டு அவர் எப்படி எம்எல்ஏ ஆக்கி விடு அப்படின்னு வழி விட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட ஒரு குற்றச்சாட்டு திமுக வைக்கிறது. அழகா அந்த வாக்குகளை போட்டு ஆதரிச்சு வெற்றி அடைஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நீங்க பிடிஎம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கல்ல, இதுக்கு பிடிஎம்மா இருக்குன்னு அவசியம் இல்ல. இதுக்கு வந்து பிடிஎம்ங்கிறதே தெரியல. என் மக்கள் எனக்கு வாக்கு சேகரிக்க போறான். நீங்க எப்போ பிடிஎம் என்று உறுதிப்படுத்துங்க. கூட்டணி போயிட்டோம். ஒரு நீங்கள் அதாவது வெளிநடப்புங்கிறதும் ஒரு மறைமுக ஆதரவு தான், போட்டியிடல அப்படின்றது ஒரு மறைமுக ஆதரவு தான். இப்ப பிஜேபி தன்னுடைய ஓட்டை யாருக்கு போட சொல்லுங்க? திமுக போட சொல்லி அண்ணாமலை சொல்லுவாரா? திமுகவிற்கு போடுங்கன்னு சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி எங்க ஓட்டுறாங்க பங்கேற்கிறதால திமுக போட்டு சொல்லுவாரா? கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலேயே அண்ணன் செந்தமிழன் சீமான் எடப்பாடியாருக்கு உங்களுடைய நீங்கள் தேர்தலை புறக்கணித்ததால் உங்களுடைய வாக்குகளுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வெளிப்படையா கேட்டாரு. இது ஜனநாயக முறை. அப்படி கேட்டதான் சொல்றாங்க அதிமுகவிற்காக வேலை பாக்குறாரு, அதைத்தான் சொல்றாங்க. நான் அதான் சொல்றேன். நீங்க இந்த ஜனநாயக அமைப்பில் கட்டமைக்கப்பட்டது என்னன்னா, இவரு நான் எடப்பாடியோட கூட்டணி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அதுவரையில் இது ஏடிபி பிடிபி என்பது நேர விரயம், பேச்சு விரயம், தொழில் விரயம் எல்லாத்தையும் விரயமாக்குமே தவிர இது பொருள்படாது, பொருத்தாது, எதுக்கும் அர்த்தமற்றது. ஒரே ஒண்ணு, சீமான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போயிட்டார், 2 சீட்டு முடிச்சு. அதிமுக கூட்டணி போயிட்டார். அன்னைக்கு நம்ம பேசல. நீங்க 2 சீட்டு 3 சீட்டை விரும்பி திமுக கிட்ட பிச்சை எடுக்கிற சொல்லக்கூடாது, வாங்குற அப்படின்னு சொல்லி சீமான் தம்பிகள் பார்வையில் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றாங்களே, அதுக்கு அப்படியே வார்த்தை வந்துருச்சு நமக்கு. அந்த மாதிரியான கம்யூனிஸ்டாவோ அல்லது விசிகாவோ நீங்க இருக்க விரும்பல, எனக்கு கொடுக்குற பொழுது 25 சீட்டு 30 சீட்டு கொடுங்க, வந்தாலும் ஸ்ட்ராங்கா வரன்ற அளவு கொடுங்கன்னு நீங்க உங்களை டிமாண்ட் வைக்கிறதா கூட ஒரு கருத்து சொல்றாங்களே. அதான் சொல்லாங்க. சீமான் அண்ணன் தெளிவா பலமுறை சொல்லியிருக்காரு, கூட்டணி என்கிற பேச்சு கிடந்த நீங்க 1 2 எண்ணிக்கைக்கு நீங்க போக வேண்டாம். கூட்டணி என்பதே இல்ல. 50 சீட்டு கொடுத்தா 100 சீட்டு கொடுத்தாலும் வேண்டாங்கிற கூட்டணி இல்ல. எடப்பாடி பச்சை தமிழர், ஓபிஎஸ் விலகிட்டாரு, அவரும் பச்சை தமிழர் தான், டிடிவி தினகரன் தமிழர் தான். சரி, தமிழர்கள்லாம் ஒண்ணு சேருங்க, நீங்க விரும்புற சின்னம்மா பச்சை தமிழச்சி தான். சரி, நம்ம தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்க எதிர்க்கிற திராவிட பேரு தான் திராவிடம் இருக்கு, அதை பேரை வேணா மாத்திக்கிடுவோம், நம்மளாம் ஒன்னா சேர்ந்துருவோம், ஒன்னா சேர்ந்து பொது எதிரி அவங்கள நம்ம வீழ்த்துவோம், உங்களுக்கு 50 சீட்டு தரேன் எங்க கட்சியில கூட்டணி வச்சிருன்னு எடப்பாடியார் சமாதானம் பேசுறா, ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? பல முறை இதுக்கு அண்ணா இது ரொம்ப சொல்லுவாங்களா, பழைய காலத்து கருப்பு வெள்ளை படம் ரெக்கார்டுன்னு திரும்ப ரெக்கார்டு நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது எடப்பாடியாரு ஆட்சி கடத்து அவர் காலகட்டத்துக்கு போய் இறந்துருவாரு, ஸ்டாலின் போய் சேர்ந்துருவாரு, அப்பவும் கூட நீங்க என்ன மறுபடியும் நீங்க கூட்டணியா கேட்போம். அது அர்த்தம். அன்னைக்கு அதிமுகவில் ஒரு புதிய தலைமை வரும், நாங்க அன்னைக்கு கேட்போம். அந்த பாறை நாம் தமிழரை பொறுத்த மட்டில் கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடமில்ல. அதை தாண்டி பல்வேறு அரசியல் பல்வேறு தளங்களில் நம்ம வாதிக்கக்கூடிய தளங்கள் இருக்கு. அந்த இதுல பார்ப்பாரு. சரி, இப்போ கூட்டணின்றதே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ உங்க கொள்கை தான் வேற என்ன? கூட்டணி இல்லைங்கிறதே ஒரு கொள்கையா? இதுக்காகவே உங்களுக்கு அதை விட தலை சிறந்த கொள்கை என்ன இருக்கு? அதுதான் தலை சிறந்த முதன்மையான கொள்கை. உங்களை யாரும் கூப்பிடல, எல்லாம் கூட்டணி வைக்க அப்படி கூட வச்சுக்கலாம்ல, அப்படியும் மக்கள் சொல்லலாம்ல. சரி, என்னை கூப்பிடுறதுக்கு தகுதியும் தெம்பு இங்க யாருக்கு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதைத்தான் இப்ப அண்மையில உங்க இந்த விஷயத்தான் பேச நினைச்சேன். நம்ம கண்டென்ட் வேற எங்கேயோ டாபிக் போயிட்டோம். அண்மையில நடந்த கூட்டத்துல, நேற்று நடந்த கூட்டத்துல திமுகவில் 3000 பேர் நாம் தமிழகம் சேர்ந்தவங்க இணைஞ்சிருக்காங்களாம். சரி,
இணையதளங்கள் எழுதுறாங்க. முதலமைச்சர் பேசும்பொழுது அந்த கட்சியின் பெயரே சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் அனைத்து கட்சிகள் இருந்து மற்ற பிற கட்சிகள் இருந்து வந்தவங்க தான் சொல்லிக்க தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர் பேரு அந்த கட்சி பேரே சொல்றது கூட அந்த கட்சி அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே உங்களை சொல்லியிருக்காங்க. நான் இதுவரைக்கும் பார்த்த வரையில் தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போதுதான் இவர் முதல்வரா என்ற பார்வை எனக்கு அது மாதிரி திரும்பும். இப்ப வரவேற்கிறேன். ஏனென்றால் இத்தனை திராவிட மாடலில் இத்தனை கலவரங்களுக்கும் இடையில் எந்த வார்த்தையும் எதையும் கண்டுகொள்ளாத முதல்வர் இன்று ஒரு 3000 பேரை அவர் பாணியில 3000 பேரை வரவழைத்து தன் கட்சியில் சேர்த்து தன் கட்சி பலமாக இருக்கிற என்ற நம்பிக்கையோடு இருந்து தன் புதல்வர்களுக்கும் தன் பேரனுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் தக்க வைப்பதற்கு இன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை கூட பிரயோகப்படுத்த முடியாமல் வார்த்தை பேசியிருக்காரு. நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோன்னா இன்னும் அவர் பேசணும், இன்னும் திராவிடத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்பதற்கு சீமானை பற்றி ஆனால் நாம் தமிழரை பற்றி திரும்ப திரும்ப அவர் பேசணும். அவர் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கு. திரும்ப பேசுவார், பேச வைப்போம். அவர் பேசினா உங்களுக்கு பிரபலம் கிடைக்கும். இல்ல பேசுவோம், அவர் பேசினாலும் ஊடக வெளிச்சம் கிடைக்கும். அதை தான் விரும்புறீங்க. இல்ல இப்ப இதுவரைக்கும் ஊடக வெளிச்சத்தில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு நினைக்கலாம், எங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஊடகங்கள் எங்களுக்கு ஊடகம் இல்லை, எங்களுக்கு ஊடகம் புறக்கணிக்குதுன்றதானே உங்களோட குற்றச்சாட்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு இந்த இடத்துல மட்டும் நிக்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல், எந்த பெரியாரை முதன்மையாக ஆணிவராக கொண்டு ஒரு மாடல் உருவாக்கிறீங்க, அந்த பெரியாரை இவ்வளவு தரக்குறைவா விமர்சனம், உங்க பார்வை தரக்குறைவா விமர்சனம் வைக்கிறோம். ஒரு பெரியாரை விமர்சனம் பண்ணதுக்கு இன்னைக்கு 30 பெரியார் முகங்கள்லாம் போராடி கொண்டிருக்கு. அன்றைக்கு ஒரு திராவிட கழக அமைப்பை நாங்கள் கேள்வி கேட்பதற்கு இன்று 30 திராவிட இயக்கங்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சின்ன சின்ன செல்லந்திகளை போராடுகிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் வாங்கிட்டு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கேள்வியாக கேட்டு உங்களை தொல்லை பண்ண விரும்புகிறேன். பெரியார் இயக்கம் திராவிட கழகம் அப்படின்ற விஷயத்தில் நான் வரல. திமுக முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உதவினது யார்? இல்லை யார் உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு முதல்ல ஆட்சியில் பிடிக்கிறதுக்கு கூட்டணி சீட்டு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணது யார்? அது பாரதிய ஜனதா தான். முதல்ல சட்டமன்ற காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸுக்கு எதிர்த்து தான் நின்னாங்க. இல்ல நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க சொல்ற நாம் தமிழர்ன்ற கட்சி பேரை எங்க இருந்து எடுத்திருக்கீங்களோ அவர் தான் ஆதரவே கொடுக்குறாப்புல. கட்சியை கலைக்காம வச்சுட்டு அப்படியே ஆதரவு கொடுத்துறாப்புல. அத கூட இன்னைக்கு RS பாரதி என்ன சொல்றாருல, அவர் பாரதி என்கிறதுக்கு முன்னால RS வச்சிருக்காரு. நம்ம என்ன கேட்கணும்னா, நீ RS பாரதியா RSS பாரதியா? இல்ல அவர் RSS பாரதி. RS பாரதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர். நான் என்ன கேட்கிறோம்னா, இது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு சட்டி மாதிரி தெரியுது. ஒண்ணு RSனா அதுக்கு பேர் ஆங்கிலத்திலே வை, பாரதினா அது ரத்தம் கொதிக்கிற மாதிரி துட்டிப்பா இருக்கிற தமிழ்ல வைக்கணும். இல்லைன்னா இந்த கீழே இருக்கிறத ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து நீ அந்த அமைப்பு பேரையே வைக்க கூடாது. சீமான் அந்த அமைப்பு பேரையே மாத்தணும், அந்த அமைப்பு பேரை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல உங்க பேரை மாத்துங்க. RS பாரதி RSS பாரதியா? இல்ல இப்ப நம்ம கேட்ட கேள்வியிலிருந்து நீங்க அதுக்கான பதில சொல்லாம வேற பதிலுக்கு சொல்லி அவரை சொல்ல வந்தா அவருடைய கட்சி தான் நீங்க சொல்ற பச்சை தமிழர் தான் செய்யறாரு. நாம் தமிழர் என்ற கட்சி அப்படியே விட்டுட்டு திமுகவிற்கு அரியணை பீடத்தை ஏத்துறாரு. நீங்க நியாயமா எதிர்த்து பெரியாரை பேசியிருக்க கூடாது. நாம் தமிழர் கட்சின்ற உங்க கட்சிக்கு பேர் கொடுத்தவரை நீங்க எதிர்த்திருக்கணும். இல்ல இப்ப நம்ம திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா திமுக முதல் ஆட்சி கொண்டு வந்து அவர் தானே, அவரை எதிர்த்துங்க, அவருடைய அமைப்பை அவருடைய மீடியாவை எதிர்த்து பேசியிருந்தால் பெரியார் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்ம என்ன திமுக திட்டம் போட்டு நம்ம எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி இருக்குல்ல, திரும்ப திரும்ப இது பெரியார் மாடல், திராவிட மாடல். இந்த இடத்துலதான் மறுபடியும் துணை கேள்வி வைக்க விரும்புறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல கூட நீங்க அந்த இடத்துல நகர்றீங்க. ஏன்னா தந்தி டிவியினுடைய குழுமத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு, உங்களுக்கு மீடியா வெளிச்சத்தை கொடுக்க விரும்புறாரு, அந்த பெயரை நீங்க அங்கிருந்து எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் கரெக்ட். அவர் கொடுத்த ஆதரவால தானே திமுக இருக்குது. திமுக முதல்ல ஆட்சி எழுது அதிகாரத்துக்கு ஏறதுக்கு என்னப்போ மற்ற கட்சிகள்லாம் துணை மாதிரி பேசி அவரை மட்டும் தப்பிக்க வச்சிடுறீங்க அப்படின்னா இங்க அரசியல்ல ஒரு சாயல் நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி ஒத்துக்கலாமா? ஐயா நம்ம சீபா ஆதித்தனாரை கேட்டா நான் சொல்ல தெரியுமா, சீபா ஆதித்தனாரா நாங்க வச்சு கட்சிக்கு இல்ல. அவரே சொல்லும்போது பாருங்க, சீபா ஆதித்தனார் தான் எங்க கட்சி சேர்ந்துக்கிட்டாரு. அப்ப கட்சி ஏற்கனவே இருந்தது, அவர் எங்க கட்சியில சேர்ந்துட்டாரு. அவரால் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பத்தல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்றோம், நீங்க பெரியாரே சொல்லதுக்கு திரும்ப திரும்பினா பெரியாருடைய தேவை, பெரியாருடைய பொருள், பெரியாருடைய அரசியல் அந்த காலகட்டத்துக்கு அந்த சூழலுக்கு பொருந்தி போச்சு. நீங்க பேசுறீங்க சரி, ஆனால் இன்னும் 60 ஆண்டுகளுக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அதை சொல்லும் போதுதான் எதிர்க்க வேண்டிய தேவை வருது.
நீங்க அன்னைய காலகட்டத்துக்கு புரிஞ்சா விட்டுருங்க. இன்னைய காலகட்டத்திற்கு அது திராவிடத்தை தாண்டி தமிழ் தேசியம்னு வருது. அப்ப தமிழ் தேசிய தத்துவத்துல திரும்ப திரும்ப நீங்க பெரியார கொண்டு வரும்போது தான் நம்ம அதை இருக்க வேண்டிய சூழல் வருது. தவிர இங்க எமது பாட்டன் சீபாதித்தனாரோ மரமலையடிகளாரோ வாவுசியோ பசுமன் முத்துராமலிங்க தவிர இவர்களெல்லாம் புறக்கணித்து திரும்ப திரும்ப பெரியாருங்கும் போது தான் நம்ம எடுத்து பேசணும். இந்த இடத்துலதான் மறுபடியும் அவங்கள்ட்ட அதே துணை கேள்வி வைக்க விரும்புறேன். பெரியார் இயக்கங்கள் திராவிட கழகங்கள் எல்லாம் வேரூன்றி இருக்கிறது உங்களுக்கு கோபமா இருக்குது அப்படின்னா, அந்த வேரூன்றதுக்கு காரணமா இருக்கிற திமுக அப்படி கட்சின்னா, திமுக கட்சியை முதல்ல சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது காமராஜர். நீங்க சொல்ற பச்சை தமிழர் காமராஜரை எதிர்த்து அரசியல் பேசின அதே சீபாயத்தினர் கொடுத்த ஆதரவால தான், அந்த ஊடக வெளிச்சத்தால தான் திமுக முதலில் சட்டமன்றத்தில் போய் செய்து முதலமைச்சராக அது இந்த நிமிடம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயும் சீபாயத்தினர் கொடுத்த ஆதரவால தான் பெரியார் கழகம் வளர்ந்தது, திமுக வளர்ந்தது. ஒரு இடத்தோட குறை சொன்னது இல்ல. சிவன் பல தடவை சொல்லியிருக்காரு, எமது முன்னவர்கள் செய்த பிழை சீபாயத்தினார் மட்டும் இல்ல, இல்ல அவர் பெயர் சொல்லி ஏன் சொல்ல முடியல உங்களால? இல்ல அவரை மட்டும் சொல்ல எல்லாரும் பெரியாரை விமர்சிக்கிற நீங்க எந்த தலைவரா இருந்தாலும் பெயர் சொல்லி விமர்சிக்கிற நீங்க. சீபாதித்தனார் எமது பாட்டை என்ன பண்ணிருக்கலாம், இந்த மண்ணுக்கு தேவையானது சரியா இருக்குன்னு சொல்லி ஆதரிச்சிருக்கலாம். மாப்போசி காமராஜரை விட நல்லவர் இவர் எப்படி நம்பினாரு? இல்ல நீங்க அதான் ஒரு திருத்தம் பண்ணிக்கோங்க. அவர் அன்னைக்கு தேசிய அரசியல் இருக்கிறார். காங்கிரஸ் இருந்து ஒரு இந்தியன் என்கிற பரந்தப்பட்ட பார்வையோடு காமராஜர் அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பை, அரசியல் ரீதியான ஆதரவை திராவிட கட்சிக்கு கொடுக்கல தவறு. அதான் நான் சொல்லணும். அப்போ உள்ள சூழல், அப்போ உள்ள அரசியல், அப்போ உள்ள புறச்சூழல், அகச்சூழலை பார்க்கும்போது அன்றைக்கு பெரியாரோடு இருந்துக்கோங்க. ஆனா இன்று வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. அன்று அவர் மட்டும் இல்ல, எங்க மாப்போசி எவ்வளோ இப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன்னை திராவிடம் சொல்லி பாட்டுனெல்லாம் உண்டு. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாரும் வெளியே வராங்க. அதே போல எங்க பாட்டு இன்னைக்கு பாதுகாப்பு அவரே சொல்லிடுவார். இங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசி பாருங்க, திராவிட புலிகள்னு ஆண்டன் பாலசிங்கம் புத்தகம் இருக்காருன்னு சொல்றாங்க. வரவேற்கிறாங்க. ஆண்டன் பாலசிங்கம் உயிரோடு இருக்கும்போது, புலிகள் வலிமையா இருக்கும்போது, போராடி கொண்டிருந்த போது அவர்கள் தன்னை திராவிட புலிகள் நிலையில தவறு இல்லை. இன்னைக்கு எழுதுவாராங்க. இன்னைக்கு திராவிட புலிகள் அவர் சொல்லுவாரா, 1.5 லட்சம் பேரை கொன்று குவிச்சிட்டு அந்த ஈழ நிலத்தில் படுகொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் புதைச்ச விட்டு அவர் தன்னை திராவிட புலிகள் எவனா அது சொல்லுவானா மானத்தமிழ? அப்போ அது பொருத்தி பார்க்கணும். அன்றைய சொன்னதே சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாங்க புலிகள் ஆதரிச்சது சரி. அந்த அப்போ திராவிட புலிகள் சொன்ன அந்த ஆண்டன் பாலசிங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்துருக்காரு. அப்பேற்பட்ட புலிகளுக்கு நீங்க எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கணும், எவ்வளவு உண்மையா இருந்திருக்கணும். அந்த அமைப்புக்கு நீங்கள் உயிரை கொடுத்து அந்த போரை தடுத்து பாட்டுக்கணும், அங்கீகரிச்சிருக்கணும், விடுதலை புலிகளுக்கு தடையை நீக்கிருக்கணும், தமிழகத்தை வாங்கி கொடுத்துருக்கணும்ல. உங்களை தானே திராவிட புலிகள், உங்க புலிகள் தானே தப்பு, அப்படித்தானே பார்க்கணும். திராவிட புலிகள் அது உங்க புலிகள், தமிழீழ புலிகள் கூட கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த அமைப்பை இங்க தடை செய்ய விட்டுருக்க கூடாது, அது வெற்றி பெற வச்சிருக்கணும், ஈழ படுகொலை நடந்திருக்க கூடாது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் அன்று திராவிட தாய்த்தர் இன்னைக்கு ஆதரிப்பானா? இன்னைக்கு மானமுள்ள தமிழ் ஆதரிப்பானா? அது போல திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞருடைய மகன், அவருடைய பேரன் 10 தலைமுறைக்கு நீங்க திட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. என்னுடைய அந்த விவாதத்தினுடைய கேள்வியை நான் மறுபடியும் துணை கேள்வியை மாறல, என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறல. அதுக்கு முதல் காரணமா இருந்த உங்க கட்சிக்கு பெயர் கொடுத்த நாம் தமிழர் கட்சின்ற கட்சியவே உங்களுக்கு கொடுத்த அவரை பத்தி இதுவரைக்கும் எந்த பொது மேடைகள்ல விவாதங்கள்லையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த எந்த ஒரு விவாதங்கள் நிகழ்ச்சிகளையும் மறுபடியும் சொல்றேன். ஏன் இந்த கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறேன்னா, கொள்கை பரப்பு செயலாளருங்கிற இடத்துல இருக்கிறனால சாதாரண தொண்டர்கிட்ட கேட்கல. தெளிவா நான் சொல்றேன், இந்த இடத்துல தெளிவா இவர் தவறு பண்ணிட்டாரு, எங்க தாத்தா பண்ண தப்பு தான் இல்ல, அந்த தப்பாலதான் திமுக வளர்ந்தது ஒரு முறை கூட சொல்லல. அவர் தப்பு பண்ணியிருந்தா எப்படி தப்பு பண்ணிருக்கணும்னா, தன்னை திமுகவில் இணைச்சார தவிர நாம் தமிழர் கட்சி கொண்டு திமுக நினைக்கல. இல்ல அது சரத்குமார் மாதிரி நைட்டு கனவு கண்டேன் கட்சி வேண்டாம், அது கட்சி நடத்த முடியாம நிர்வாக திறமைக்காக இவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காகவே கட்சியை கொண்டு செய்யாத மரமலை அடிகளோ மாப்போசியோ எல்லாரும் அமைப்பு வச்சிருந்தாங்க. தனக்கு ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் யாரும் தன்னை திமுக கணிச்சா கூட இந்த அமைப்பு பிற்காலத்தில் வருகிற பின்மலையன் தலைமுறை பிள்ளைகள் வழி நடத்துவாங்கிற தெளிவான பார்வை, முற்போருக்கான பார்வை யார்ட்டுமே இல்லை. ஆனா இவர் தன்னை கொண்டு போய் திமுக இருந்தா கூட நாம் தமிழர் அமைப்பை பின்னால் உள்ள தலைமுறை வழி நடத்துவாங்கன்னு சொன்னதுனால நம்ம கையில் எடுக்கணும். அப்ப தெளிவாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு நான் நல்லா பாருங்க, திராவிடத்தை இவர் போய் ஆதரித்தார்னா இன்றைக்கு இவ்வளவு நவீனம், இவ்வளவு கருவி, இவ்வளவு அரசியல், இவ்வளவு தெளிவிருந்தும் கூட சீமான் என் அண்ணனா நகர விட மாட்டான். தினந்தோறும் ஒரு பொருட்டு, தினமும் ஒரு செய்தி, தினந்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டம். இவ்வளவு சிக்கலுக்கு இடையில 60 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க பாட்டங்களை அவங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்க. அந்த இடத்துலதான் மறுபடியும் ஒரு திருத்தத்தை வைக்க விரும்புறேன். தினத்தந்தியினுடைய குழுமம் தொடங்கி கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேல 100 ஆண்டுகள் தொடப்போதுன்னு வைங்களேன்.
100 ஆண்டுகளா ஒரு பத்திரிகை துறை, ஒரு அனுபவம் மிக்கவங்க, மீடியா ஃபீல்டு இருக்கவங்க, ஒரு அரசியல் இப்படித்தான் நகரும் தெரிஞ்சவங்க, 180-70 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியறிவு பெற்றவங்க, அவ்வளவு தூரத்துக்கு கல்வியறிவு பெற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க, நம்ம சமூகத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற முயற்சி எடுக்காம தமிழ் மக்களை விழிப்புணர்வு முயற்சி எடுத்து சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, மீடியா துறையில இருந்து கட்டமைச்சு பத்திரிகை மக்கள் கொடுத்து புத்தகங்களை மக்கள் கொடுத்து கட்சியும் துவங்கி எல்லாம் கையில இருந்தோம். திமுக பக்கம் இருப்பேன் அப்படின்னா அவருடைய அந்த நடவடிக்கை தவறா இருந்திருக்குது அப்படின்ற விஷயத்த ஏன் நாம் தமிழர் கட்சி மறைக்கிறீங்க மக்கள்கிட்ட சொல்றேன். இல்ல திரும்ப தந்தி டிவி தந்தி ஊடகமும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், அது மூலமா ஊடக வெளிச்சம் கிடைக்கும் விரும்புறீங்களா? இந்த ஊடகத்தை பொறுத்தவரை அண்ணன் சீமான் தெளிவான பார்வை பார்த்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எல்லாரும் தொலைக்காட்சி நடந்தது, தொலைக்காட்சி நம்ம தொடங்கக்கூடாது, எல்லா தொலைக்காட்சியும் நம்ம செய்தியா இருக்கணும். அது இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு. ஊடகம் வச்சிருந்த திமுக 10 ஊடகம் வச்சிருக்கு, கேப்டன் விஜயகாந்த் 5 ஊடகம் வச்சிருக்காரு. வச்சு என்ன செய்ய? புதிய தலைமுறை வச்சிருந்து என்ன செய்ய? அது தேவையில்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நமது பாட்டன் சீபா ஆதித்தனார் எந்த இடத்தில் பிழை செய்யல, தவறு செய்யல. அவர் செய்த வேலை இன்னைக்கு 100 ஆண்டு கடந்து பத்திரிகை ஊடகம் செழிப்பா இருக்கு, மக்களுக்கு பயன்படுது. ஆனால் இந்த திராவிட சூழ்ச்சி அவர்கள் உணர முடியல, அவங்களுக்கு அதுக்காக ஈடு கொடுக்க முடியல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பாருங்க, காலையிலிருந்து இந்த மாலை வரை அண்ணன் சீமான் மீது எத்தனை புரட்டி, எத்தனை செய்தி, எத்தனை அவமானங்கள் என்னமெல்லாம் பண்றான். ஆனால் நாம் விழிப்படைந்திருக்கிறோம். இந்த தினந்தோறு செய்தியை டக்கு டக்குன்னு கடத்தினால தெரிந்து தெளிவாயிட்டோம். இத்தனை பேரும் அன்னைக்கு எல்லாரும் பிறமொழியாளா இருப்பான். கன்னடரா இருப்பான், தெலுங்கரா இருப்பான், மகாராஷ்டிரனா இருப்பான், பீகாரா இருப்பான், ஐயரா பாப்பனா இருப்பான். இவங்கள் மத்தியில் இவங்க ஆட்சி அதிகாரத்தை வைக்கிற போது நமது முன்னோர்கள் வைக்கிற கோட்பாடு, நீங்க திரும்ப திரும்ப சீப்பாதித்தனர் வைக்க மாப்போசி அதே மாதிரி தான் இருந்தாரு, எதிர்த்தாரு, கடைசி திராவத்தை ஆதரிச்சாரு. மரமலடிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பு வச்சிருந்தாங்க. எல்லாரும் தனித்தமிழ் இயக்கம், நாம் தமிழர் அமைப்பு வச்சிருந்தும் கூட எப்படி தீக்கா கூட நிக்க முடியல. பத்திலா திராவிட கழகத்தோட நிக்க முடியல. காரணம் என்ன? அந்த அமைப்பை அங்க உள்ள அந்த புறச்சூழல் அகழ்ச்சூழல் வார்த்தெடுக்கு வளர்த்தெடுக்கு. பெரியார் சொன்னா அது சட்டமாவது, பெரியார் சொன்னா ஆதரிக்கிறான், பெரியார் சொல்லும் போது அது உடனே நிறைவேற்றப்படுது. இல்ல, இங்கதான் நம்ம சில விஷயங்களை திருத்தம் பண்ண விரும்புறோம். நாம் தமிழ் திருத்தம்ங்கிறத துணை கேள்வி மறுபடியும் வைக்க விரும்புறேன். பெரியார் ஒரு லெட்டர் பேட் இயக்கத்தர், பெரியார் ஒரு மாபெரும் தலைவருங்கிற உண்மையை, சரி பொய்ய நாம் தமிழர் கட்சியுமே அதை பரப்புது. இதை நான் வன்மையா கண்டிக்க விரும்புறேன். இந்த இடத்துல கண்டிக்க விரும்புறேன்றதே அழுத்தம் திருத்தம் பதிவு பண்ணிக்கிறது. ஒரு லெட்டர் பேட் இயக்க தலைவரை அவர் சொல்லித்தான் அவர் சொல்லித்தான் காமராஜர் செஞ்சார், அவர் சொல்லித்தான் இப்படி செஞ்சார் அப்படின்னு பரப்புறத விஷயத்த நான் ஏத்துக்க முடியாது. நீங்க காமராஜர் செய்தியாக விடுங்க, லெட்டர் பேட் இயக்கம் சாதாரண பெரியார். அவர் எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, அவர் பெரிய ஓட்டர். இன்றைய வரைக்கும் பெரியாருடைய பேரை சொல்லி கூட்டம் போட்டா 50 பேர் கூடல. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். பெரியார் வாழ்ந்த காலத்துல 5 பேர் கூட்டிருக்காங்க. முடிச்சுக்கிட்டேன். பெரியார் லெட்டர் பேட் கட்சி, அவர் எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல, அவர் பெரிய ஓட்ட அரசியல் கிடையாது. அவர் பேசுனது இப்பயுமே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதை விட வன்மமா எதிர்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் எந்த சூழலில் அவருடைய கருத்து சட்டமாக்கப்படுது, ஆதரவா மாறுது, விமர்சனமா மாறுது, எப்படி விவாத பொருளா மாறுதுன்னா, இருத்தவர்லாம் அவர்களா இருந்தாங்க. அவரவர்கள் அவருடைய இனத்தார்கள் இருக்கும்போது அது பூதாகரமாக பேசப்பட்டது. அங்கே மலையாளி இருப்பார், ஆந்திராக்காரர் அரசவையில் இருப்பார், சட்டமன்றத்தில் இருப்பார், கன்னடர் ஒருத்தர் அதிகாரியா இருப்பாரு. அப்ப இவர் பேசும்போது அது பேசு பொருளா மாறிச்சு. ஊடகத்துக்கு சீப்பாயத்தினர் துணை போயிடுவாரு. இவர் என்ன பண்ண முடியும்? நீங்க நம்மளை சுத்தி இருக்கிற அதிகாரம்லாம் அவங்க கையில இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு இப்ப நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சீமான் என்ன பண்றாரு? ஒரு ஊடகம் இல்ல, ஒரு வார்டு செயலாளர், ஒரு பிரசிடன்ட், ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே கிடையாது. 30,000 பேர் போறாமா, நீ என்ன பண்ணிட்டிய? அன்னைக்கு சீப்பாயத்தினர் பண்ணிட்டாருன்னு கொதிக்கல. இன்னைக்கு 30,000 பேர் போயிட்டானா? உங்களுக்கு தெரியுமா? அது 3000 பேர். 3000 பேர் போயிட்டானா? 3000 பேர் போனதா ஒரு மாயை உருவாக்கி இருக்கலாம். மாயா உருவாக்கிட்டானா? அது போலி தானே, பொய்யானது தானே, உலகத்துக்கே தெரியும். அது பொய்யான. அங்க இருக்கிறது 1500 தான் இருக்க முடியும். அது இருந்தவன் ஏற்கனவே இந்த திரும்ப திரும்ப மஞ்சள் குளிக்க வரும். ஒரு வாட்டி தான் மஞ்சள் குளிக்கணும், ஒரு வாட்டி தான் முத்த வைக்கணும். இவங்க திரும்ப திரும்ப ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முறைக்கு ஒருத்தன் தானே தாய்மாமா ஊத்தணும், எவன் தாய்மாமா அத்தனை பேர் ஊத்து 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 ஊத்தி விடுது. அது மாதிரி திருநெல்வேலி ஒரு வாட்டி ஊத்தியாச்சு, இப்ப சென்னையில ஒரு வாட்டி, அடுத்து எங்க ஊத்தியா மும்பையில டெல்லியில போய் ஊத்தி. அது மாதிரி நம்ம கண்ணு முன்னால இத்தனை ஆயிரம் பேர் இந்த யுகத்துல இவ்வளவு அறிவார்ந்த செய்தியில நடக்குன்னா, எனது முன்னோர்களை என்ன பாடுபடுத்திருப்பாங்க. அந்த கோவம் தான் இப்ப திருப்பி அடிக்க வேண்டியிருக்கு. நான் அமைப்பு, என் பாட்டு அமைப்பு வச்சிருந்தா உண்மையா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. ஆனா அவங்க வைத்த கோரிக்கை எடுபடல. பெரியார் வச்ச கோரிக்கை உடனே சட்டமாவது, அரசாவது, வாத பொருளாவது. நான் காரணம் என்ன? அங்க இருந்தவங்கள அவனா இருந்தான், அவனுக்கான ஆளா இருந்தான். என்னவர்கள் இருந்தா அது நடந்திருக்கும்ல. என்னவர்கள் யாரும் இல்ல. நீங்க முதலமைச்சர் யாரு? நாயுடு, நாய்க்கரு. யாரு நடக்க? காமராஜர் இருக்கும்போது காமராஜர் அவர் தான் இருந்தாரு. அவர் சுத்தி இருந்த அதிகாரிகள் யாரா இருந்திருப்பாங்க? தமிழ் ஆளுகளா இருந்திருப்பாங்க. என்ன தமிழ் ஆளு தான் இருந்தாங்களா? தமிழ் ஆளுகளும் இருந்திருப்பாங்க. என்ன முடியும்? ஆனா பெருவாரி யாரு இருந்திருப்பா?
இன்னைக்கு சீமான் பேசுறத ஒரு இத்தனை கோரிக்கை வச்சது சரியான வச்சதுமே நிறைவேற்றப்படல. அன்னைக்கு காமராஜர் சொன்னது ஆதரிப்பான எல்லாரும். அப்ப என்னன்னா அங்க உள்ள அகச்சூழல் புறச்சூழல் நம்மளை சுத்தி எவன் இருக்கான். இப்ப பாருங்க, நாம வைக்கிற நேர்மையான கோரிக்கை ஒரு இந்த பாலியல் வன்கொடுமைக்கான அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டுன்னு கேட்டோம். நேர்மையான கோரிக்கை தானே, ஆர்ப்பாட்டம் தானே. நீ கொடுத்த ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இல்ல அந்த இதுக்கு வந்து திமுக ஒரு காரணமும் சொல்லுது. ஆளுங்கட்சி குற்றவாளிகளை கைது செஞ்ச பிறகு அதிகாரி நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு விசாரணையில் இருக்கிற பொழுது அது குறித்தான ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. கைதே பண்ணல, ஆட்சியே தப்பா இருக்குது அப்படின்னா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. சார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், மூலாதார சார் யாருங்கிறத கண்டுபிடிச்சு 8 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. சார் யாருன்னு இன்ன வரைக்கும் சொல்லப்படலையா? 8 காவல்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 8 சார் உண்டாப்பால அந்த 8 சார்களும் பதில் சொல்லும்போது ஒரு சார் யாருன்னு தெரிய வரும். இந்த கூட்டம் நீங்க விரும்புற சாரு வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அந்த அண்ணா பல்கலை மட்டும் இல்ல, இதே திருநெல்வேலியில தாமிரபரணியில குப்பையில் கட்டப்படுறது ஆர்ப்பாட்டம் கட்ட அனுமதி கொடுக்கறது இல்ல. கனிம வளத்துக்கு கேட்டு தென்காசியில கூட்ட அனுமதி கொடுக்கறது இல்ல. அது மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட். இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே போறீங்கன்னா அப்போ நீங்க மட்டும் முற்றியெடுது மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சென்னையில 3 மணி நேரம் சந்தில நின்றுகிட்டு கோஷம் போட்டு கொளுத்ததெல்லாம் நடக்கு. எப்படி நடக்கு? இந்த அரசியலோட அதுக்கு தான் கைது பண்ணிருக்காங்க. 800 பேர் மேல வழக்கும் கொடுத்துருக்காங்க. எங்க மேலே நீங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வழக்கு போட்டுக்க கைது பண்ணிக்கோ. ஆனா மொத்தத்திலே வள்ளலார் பெருவழியில மையம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஐயா மணியரசனும் அண்ணன் சீமான் அவர்களும் போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. எங்க வள்ளலார்ல காஞ்சிபுரத்துல. இங்க தென்காசியில் இருக்கணும் 8 பேரை வீட்டோட விட்டு எது கைது பண்ணணும்? இங்க இருந்து போய் ஆர்ப்பாட்டத்துக்கு போய் சேர்ந்து அந்த ஊர் எங்க இருக்கு எனக்கு தெரியாது. இங்க கோயம்புத்தூர்ல கைது இல்ல, மதுரையில கைது இல்ல, சென்னையில கைது இல்ல, பெருநகரம் இங்க இல்ல. ஆனா தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 8 பேர் வீட்டு அரெஸ்ட்டுங்க. நீங்க ஏன் போயிடக்கூடாது? ஹவுஸ் அரெஸ்ட். எப்படி இது பார்க்க முடியுது? நான் அங்க போய் என்ன பண்ணிடுவேன்? நான் போறேன் வள்ளலார் பெரியல நான் என்ன பண்ணிட போறேன்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க. நீ பணம் கொடுத்து கொடுத்தா கூட நான் போக முடியாது, எனக்கு கூட்டு போனா தான் போக முடியாது. அந்த சூழல் அன்னைக்கு இருந்தேன். ஆனா வீட்டுல வந்து 2 காவல்துறை ஒரு நாள் முழுக்க என் கூட 2 நாள் இருக்குது. சரி, ரைட். அந்த போராட்டத்தை நாங்கள் திரும்ப போகிறோம், நாங்கள் முற்றிடுன்னு சொன்னவன தான் காவல்துறை போகுது. அப்போ இந்த சூழலே எப்படின்னா 60 ஆண்டு 30 ஆண்டுக்கு என் பாட்டுங்க என்ன பாடுபடுத்திருப்பான் அந்த நாயை. அப்படி பாடுபடுத்தினதுனாலதான் சீபாதித்தனார் கட்சி அப்படியே விட்டுட்டு எப்ப விட்டா போகிற சாமின்னு திமுக ஆதரவு கொடுத்துட்டாரு. இருக்கலாம், காமராஜருக்கு எதிராக வேலை செஞ்சுட்டாருன்னு சொல்ல வரீங்க. அந்த கோவம் தான் இப்ப திருப்பி அடிக்கும். என் பாட்டை விட்டுட்டு போனா பாருங்க, அவனுடைய இயலாமையை ஒப்படைச்சிட்டு போனா பாருங்க, அவன் வழி எனக்கு உணர முடியுது. அவனுடைய ஏக்கமும் அவனுடைய தாவமும் அவனுடைய இயலாமையும் நாங்க உணர்ந்தோம். விட்டு அடிப்போம்டான்னு அடிக்கும். சரி, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தொல்லப்படுத்துகிற கேள்விகள் என்கிட்ட இருக்குது. லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்டு நாம் தமிழ் கட்சியை திணறடிக்கிறதுக்கும் நம்மள்ட்ட கேள்விகளும் இருக்குது. ஏன்னா எல்லா கேள்விகளும் நீங்கள் கமெண்டில் போட்டு அனுப்புனதே, நான் எங்கேருந்து புதுசாக எடுக்கலை. சீபாதித்தனாருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை குறித்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் இனி பேசி வருமா அப்படின்றத பார்ப்போம். வர்ற சூழலை உருவாக்கும். பாட்டம் தப்பு தான் தப்பு தான் அப்படின்ற விஷயத்த இனி நாம் தமிழர் கட்சி பேசும்னு காத்திருப்போம். தமிழர்களுக்குள்ள நடந்த தவறுகளை திருத்திக்கலாம். இதே போல் நாம் தமிழர் கட்சி நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது ரைட் மேன் ராங் பார்ட்டி அப்படின்னு அதிமுக ஆதரவு கொடுத்தேன், பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தேன்னு கொடுக்க வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சூழ்நிலைக்காக அதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். தம்பி சொன்ன மாதிரி நமது முன்னவர்கள் நமது பாட்டங்கள் எந்த தவறும் இழைக்கலை. அதை நாங்கள் உணர்றோம், அந்த வழியை உணர்றோம். எப்படின்னா தமிழர்கள் வந்து அறத்தோடு வாழ்ந்தவங்க, அதுதான் முக்கியம். இப்பவும் நம்ம அறத்தோடு தான் கேட்குறோம். என்ன அறத்தோடு கேட்குறோம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருது, தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கறது 3வது பட்டியலில் தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு தமிழில் முன்னுரிமை, தமிழ் படித்தவருக்கு வேலையில் முன்னுரிமை. நான் தமிழில் படிச்சிருந்தேன், நான் தமிழில் படித்ததுனால எனக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்பேன். அப்போ வேலையை எனக்கு கொடுக்க எம்ப்ளாய்மெண்ட்டு நான் பெறுவேன். நான் தமிழில் படிக்கிறதுக்கு நீ சொல்லி நான் படிக்க வேண்டியிருக்கு. நான் தமிழில் படித்ததுனால முன்னுரிமை நீ எனக்கு வேலை கொடுக்க. நீ யாரு? முதலமைச்சர். நீ எந்த மொழியில படிச்ச? உன் மொழி எது? என் தாய்மொழியில எனக்கு படிக்க சொல்லிட்ட. என் தாய்மொழியில படிச்சா முதல் வேறுமை. உன் தாய்மொழி எது? நீ எந்த தாய்மொழியில படிச்ச? அதுக்குத்தான் மும்மொழி கொள்கையை வைக்க விட நான் இந்த என் தாய்மொழியில படிச்சு என் தாய்மொழியில படிச்சா முன்னுரிமை எனக்கு வேலை கொடுத்துரு. சரி, நீ எந்த முன்னுரிமையில நீ முதலமைச்சரா இருக்க? நீங்க 40 விழுக்காடு நாங்க இருக்கிறோம், எங்களுடைய மொழியில எங்களுக்கு பரிசீலனைக்கு அனுமதி கொடுங்க அப்போ அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்கும்போது நீங்க எதிர்க்கிறீங்க. அதுதான் அறம். என்ன அறம் கேட்கும் தெரியுமா? இந்த படிப்பது வேலை கல்வி எனக்கு கொடுக்குற நீ அரசியல் எனக்கு வேணும். உன் அரசியல்ல இருந்துக்கிட்டு, ஏன் அரசியல் நீ இருந்துக்கிட்டு என்ன நீ படி, உனக்கு நான் வேலை கொடுக்க, நீ படி நான் உனக்கு ஊக்கத்தை கொடுக்க, நீ படி உனக்கு நான் லோன் கொடுக்க, நீ படி உனக்கு நான் கடன் தள்ளி கொடுத்தேன். நீ யாரு மயிறு?
நீ என் அரசியல்ல இருந்துகிட்டு என்னை படிக்க வைக்க, எனக்கு கடன் கொடுப்ப, என் லோனை தள்ளுபடி பண்ணுவேன், எனக்கு இட ஒதுக்கீடு கொடுப்ப, எல்லா மாதிரியும் கொடுப்ப. நீ தூர விலகு, என் அரசியலை கொடு, எனக்கு அறம் அதுதான். நீ அரசியல் விளையிரு, எனக்கான அரசியலை கொடு, எனக்கான அரசியல் கொடுத்தா நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு எது இட ஒதுக்கீடு, எது படிக்க வைக்கிறது, எது வேலை, யார் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அறத்தோடு நீங்க விலகுங்க. இத்தனை ஆண்டுகாலம் திராவிட ஆட்சியில் இருந்துட்டியல்ல, கலைஞர் இருந்தாச்சு, ஐயா ஸ்டாலின் இருந்துட்டிய, இனிமேலும் நீங்க கோட்டை கட்ட உதயநிதி இன்பநிதி கோட்டை கட்டக்கூடாது, விலகுங்க. அந்த அரசியல் எங்கிட்ட கொடுங்கன்னு அறத்தோடு கேட்குறோம். இப்படித்தான் எங்கள் பாட்டங்களும் அறத்தோடு நின்னாங்க. சரி, இப்போ சரியாயிரும், நம்ம அடுத்து சரியாயிரும். இல்லை சரியாகலை, நம்ம பிள்ளைகள் பார்த்துறான்ட்டு என் பாட்டை விட்டுட்டு போனால் அவனுடைய வலி, அவனுடைய கனவு, அவனுடைய துன்பம், துயரம் எல்லாத்தையும் சேர்த்து மாற்றி இன்னைக்கு அடிக்கும். எவன் கூடயும் கூட்டணி போகிறதில்ல, ஒண்டி கொண்டு என்ன பார்த்துரும். சரி, கூட்டணி இல்லை அப்படின்ற முடிவில் இது முதல் கேள்விக்கே கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்காங்க. பார்ப்போம், தேர்தல் களம் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். தமிழர் எல்லாரும் ஒன்றாதல் கண்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு இணங்க ஒருவேளை அந்த வார்த்தையை மறுபடி ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக எடுத்து தமிழர் எல்லோரும் ஒன்றாதல் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லா தமிழர்களும் அரசியல் கட்சி பிரபலங்கள் அதிமுக உட்பட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொது எதிரியை வீழ்த்துவோம்ன்ற நிலைப்பாட்டை கூட எடுக்கலாம். அப்படி எடுத்தால் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாட்டு எடுக்குது, அப்பவும் நம்ம தனித்து தான் நிற்க போகிறோம்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வருங்காலங்களில் தேர்தல் அரசியல் முடிவுகளை தேர்தல் களத்தில் பார்ப்போம். நன்றி. தமிழரின் அறத்தோடும் மாண்போடும் தமிழருக்கான சுய அரசை உருவாக்குவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.